காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றவன் எங்கள் பாட்டன் பாரதி. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போயிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். உலகம் தழுவி நேசித்தவன் என்னவன்? பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றவன் என்னவன்? புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பேரன்பின் தாய் என் தாய் தமிழ். எங்களை போய் இனவெறியர்கள் என்று நாங்கள் செய்கிற அரசியல் இனவெறிய அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியல். சிதைந்த அழிந்து போன என் தாய்மொழியை மீட்க சாதி மத உணர்ச்சிகளில் சிக்கி நாங்கள் தமிழர் என்கிற இன உணர்வை இழந்ததால் தாய் நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து மீள எழ எமக்கான அரசியலை கட்டி எழுப்பி எமது அதிகாரத்தை நிறுவ துடிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் வரலாற்றில் எமக்கான வரலாற்றை எழுத துடிக்கிறோம். நிலத்தின் வளத்தை களவு கொடுத்து விட்டு அதை தடுக்க முடியாமல் போராடி தவிக்கிறோம். எத்தனை எத்தனை சிக்கல்கள், எத்தனை சிக்கல்கள். அறிவு கருவறையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு சமவேளை சம ஊதியம் கேட்டு 14,000 பேர் ஆசிரியர் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு காத்திருக்கிறார்கள். உதவி பேராசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறார்கள். எல்லாரும் ஆசிரியர் வீதிக்கு வந்து விட்டார். உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள் வீதியிலே, போராட்ட களத்திலே, கொரோனா காலத்தில் தேவதைகளாக தெரிந்த செவிலிய பெண்கள் வீதியிலே, உலகத்திற்கு சோறிடுகிற உழவர் குடியோன் வீதியிலே, வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி விளை வைத்த நெல்லை கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்களே வைக்காது இப்படி வீதியில் போட்டு முளைக்க விட்டு விட்டார்களே என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் வெடித்துக் கொண்டு பாதையிலே, மாணவன், மீனவன், நெசவாளர்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோம், தவிக்கிறோம். அதற்கு எமக்கென்று ஒரு அரசியலை வீழ்த்தப்பட்ட ஒரு தேசினத்தின் பிள்ளைகள் எழுச்சூற்று எழும்போது அதற்கு எதிராக நின்று இது இனவெறி, இது இனவெறியை தூண்டுகிறது, பிரிவினவாயத்தை தூண்டுகிறது என்று பேசினால் பிழை உங்களுடையதா எங்களுடையதா என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். இந்த நிலத்தை நான் ஆள வேண்டும் என்று கேட்பது எனது உரிமை. மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? அந்த மாநிலத்தில் நிறைந்து வாழ்கிற நிலத்தின் பிள்ளைகள், அவன் மொழி, அவன் கலை, இலக்கியம், பண்பாடு, அவனோட வழிபாடு, அவனுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, இவற்றெல்லாம் பாதுகாப்பதற்கு அவனுக்கு ஒரு அரசு அதிகாரம் தேவை. அதற்காக மாநிலங்கள் பிரிக்கப்படுது. மாநில உரிமைகளே மிக முதன்மையான உரிமை எது? எந்த இனத்திற்காக, எந்த மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டதோ அந்த இனத்தின் மகன் அந்த மண்ணை ஆளுகிறது தான், அந்த இனத்தின் மகள் அந்த மண்ணை ஆள்வதுதான் மாநில உரிமைகளிலேயே மிக முதன்மையான உரிமை. இந்த உரிமை இல்லாத வேற எந்த உரிமை இருந்தும் பயனில்லை. என் தாய் நிலத்தை நான் ஆள்வது, பிறர் வாழ்வது என்பது எனது உரிமை. நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நாங்கள் அடிமையாக வாழ தயாராக இல்லை. ஏன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று வீர முழக்கமிட்டு போரிலே மாண்ட மறவர்களின் பிள்ளைகள் நாங்கள். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்த வீரமறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். நீங்கள் எதிர்க்கிற போது எங்கள் அரசியல் வலுப்பெறுகிறது, உறுதியடைகிறது.
எங்களுடைய பாதை சரியாக இருக்கிறது, எங்களுடைய பயணம் மிகச் சரியாக இருக்கிறது என்று தெளிவு வருகிறது. அதான் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டே இருங்கள். நான் ஆந்திராவை ஆள கேட்கவில்லை. கர்நாடகாவில் 1.25 கோடி தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். அந்த மண்ணை ஆளுகிற உரிமை எனக்கு வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. இது என் அன்னை நிலம், என் தாயின் மடி. நாங்கள் ஆளும் போது அருமை பெருமக்களே 5 ஆண்டுகள் இந்த பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து வாருங்கள். உலகின் தலை சிறந்த நாடாக இந்த பிள்ளைகள் என் தாய் நிலத்தை மாற்றி காட்டவில்லை என்றால் பிறகு கேளுங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் எங்கள் பாவலன் பெரும்பாவலன் பாட்டன் பாரதி. அப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக மாற்றி காட்டுவேன். இது என் தாய் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கச் செய்வேன்.